ஆண்டவர் மருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். மீண்டுமாக ஒரு புதன்கிழமை மாலை வேளையிலே நாம் கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்து அவருடைய சத்தத்தை கேட்பதற்கு கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக நாம் நன்றி செலுத்துவோம். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, உங்களை பரலோகத்துக்கு வழிநடத்துகிற செய்திகளை கர்த்தர் தொடர்ச்சியாக உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த நாட்களிலே கர்த்தருடைய சத்தியத்தை கேட்பது ஒரு குறுகி போன அரிதாய் போன ஒன்றாய் இருக்கிறது. நாம் அநேக செய்திகளை கேட்கிறோம். ஆயிரமான செய்திகள் நீங்கள் யூடியூப்ல கேட்கலாம். ஆனால் அவைகள் ஒரு சில செய்திகள் கண்ணீரோடு விதைக்கப்படுகிற வசனத்தை போல விதைக்கப்படுகிறது. அந்த செய்திகளுக்கு பின்னால் இந்த செய்திகளை கேட்கிறவர்கள் தங்கள் நித்தியத்தை பரலோகத்தில் கழிக்க வேண்டுமே, இந்த ஆத்மா பரலோகத்துக்கு இந்த நரகத்துக்கு போய்விடக்கூடாதே என்ற ஏக்கத்தோடு பேசுவதை நாம் இதில் உணர முடிகிறது. அநேகம் செய்திகள் பொழுதுபோக்காக, ஜனங்களை உற்சாகப்படுத்துவதாக, இன்னுமாக சொல்ல போனால் அந்த செய்திகளை கொடுக்கிறவர்கள் தங்களை பிரபல்யப்படுத்துவதற்காக கொடுக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற அந்த செய்தியினுடைய தலைப்பு கர்த்தரை நோக்கி திரும்பு. நீங்க ஸ்கூல்கள்ல பார்க்கலாம். ஸ்கூல்கள்ல டீச்சர்ஸ் வந்து நின்னா, இந்த காலத்துல டீச்சர்ஸ் வந்து நின்னா பிள்ளைகள் கண்டுக்கிறது இல்லை. பட் பல வருஷங்களுக்கு முன்பதாக அந்த டீச்சர்ஸ் கையில பரம்போட தான் கிளாஸ்குள்ள வருவாங்க. அது வரைக்கும் அங்கெங்க ஓடிக்கிட்டு இருக்கிற பிள்ளைகள் எல்லாருமே அவருடைய இடத்துல ஒழுங்காக்க வந்து உட்கார்ந்து அந்த டீச்சருடைய முகத்தையே நோக்கி கொண்டிருப்பார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, ஒருவேளை இன்னைக்கு உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் நாம் முன்னால் நிற்கிற அந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கிற அந்த மனிதனை பார்ப்பது, அவரையே பார்ப்பது நம்முடைய வாழ்க்கையில குறைந்து போனது. அதுதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் துணிக்கிறது. கர்த்தரை நோக்கி பார்க்கிற பழக்கம் இன்னைக்கு குறைந்து வருகிறது. ரொம்ப ஒரு சிலர் தான் எதற்கெடுத்தாலும் கர்த்தரை பார்க்கிறாங்க. நீங்க ஒண்ணு புரிந்து கொள்ளுங்கள், நீ கர்த்தரை நோக்கி பார்க்கிற அனுபவம் உனக்கு இல்லை என்றால் உனக்கு பரலோகத்துல இடம் இல்லை. எனக்கு பரலோகத்துல இடம் இருந்தாலும் சரி, இடம் இல்லாட்டாலும் சரி, ஐ வாண்ட் டு லீட் அ கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ட் லைஃப் இன் த வேர்ல்ட் என்று நீ நினைப்பாயானால் நீ அதற்காக கிறிஸ்தவனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீ இந்த ஃபெல்லோஷிப்பை விட்டே நீ வெளியே போயிடலாம், அவன் இஷ்டப்படி வாழலாம். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, மிக மோசமான ஒரு காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரை அவரவர்கள் விரும்புகிறபடி அவரவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நோவாவின் நாட்களுக்கு முன்பதாக பூமியிலே அக்கிரமம் மிகுந்தது என்று கர்த்தர் காணப்பட்டு இந்த பூமியை உருவாக்கினதற்காக அவர் மனஸ்தாபப்பட்டார். கர்த்தருடைய வருகை குறித்து இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு அடையாளங்களாக சொன்ன காரியங்களிலே நோவாவின் நாட்களில் நடந்தது போல நடக்கும், லோத்தின் நாட்களில் நடந்தது போல நடக்கும் என்று சொல்லி அவர் இந்த ரெண்டு காரியங்களையும் அதற்கு உதாரணமாக வைக்கிறார், அடையாளமாக வைக்கிறார். லோத்தின் நாட்களிலே மிக பயங்கரமான பாவம் சோதோம் குமரா பட்டணங்களிலே இருந்து. இன்றைக்கும் இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட கொடிய பாவங்கள் சாதாரணமாக இருக்கிறது. ஜனங்கள் மிக சாதாரணமாக தவறு செய்கிறார். பொய் சொல்றதெல்லாம் இப்ப பாவம் லிஸ்ட்லே கிடையாது. ஒருவேளை அதை நம்ம பாவம்னு சொல்லுவோம்னா நம்ம வேடிக்கையா பார்த்துட்டு போயிருவாங்க. சாதாரணமாக பொய் சொல்கிறார்கள். ஆனால் வேதாகமத்திலே பொய் மிக பயங்கரமான பாவம் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. பொய்யர் அனைவரும் எரிகிற அக்னி கடலிலே தள்ளப்படுவார்கள் என்று இயேசு கிறிஸ்து எச்சரிக்கிறார் வெளிப்படுத்தும் விசேஷத்தில்.
அந்த அளவுக்கு இன்னைக்கு பாவங்கள்ல இதெல்லாம் கொடிய பாவம், இதெல்லாம் சாதாரண பாவம் என்று நமக்கு நாமே ஒரு வரையறையை வைத்துக் கொண்டு, நமக்கு நாமே பரிசுத்தத்துக்கு ஒரு எல்லையை வைத்துக் கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சில தவறுகளை நாம் தவறுகள் என்று ஒத்துக்கொள்கிற மனநிலையில் இல்லை. இந்த அளவுக்கு பரிசுத்தமா இருந்தா போதும். அதுக்கு பைபிள்ல ஒரு வசனத்தை நாம சொல்லுவோம், மிஞ்சின நீதிமானாகிறாது என்று சொல்லி. அது ஒரு தனி செய்தி, அதோடைய அர்த்தமே வேறு. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு காட்டியிருக்கிற பரிசுத்தத்திலே நீங்கள் அணு அளவும் குறைவாக இருப்பீர்களே ஆனால் நீங்கள் அந்த பரிசுத்த தேவனோடு வாடுகிற சிலாக்கியத்தை இழந்து போவீர்கள். நேற்றைய தினத்துல ஒரு செய்தி, மைசூர் பட்டணத்தில் அங்கே இன்போசிஸ் என்ற ஒரு சாப்ட்வேர் கம்பெனி இருக்குது. அங்க 2.5 ஆண்டுகளாக அப்பாயின்மெண்ட்டை கையில வாங்கிட்டு காத்திருக்கிறவர்கள் ட்ரைனிங்காக அழைக்கப்பட்டார்கள். இவ்வளவு நாள் காத்திருந்துட்டு ஒரு பெரிய கம்பெனி, இன்டர்நேஷனல் கம்பெனி, அங்க வேலை கிடைச்சிருக்குன்னு சந்தோஷமா வந்து அவங்க எல்லாம் ஜாயின் பண்றாங்க. அங்கே இடையிடையே தேர்வு வைப்பார்கள். அந்த தேர்வுகள்ல நீங்க தேர்ச்சி பெறணும். நீங்கள் தேர்ச்சி பெறவில்லை என்றால் உங்களுக்கு 3 சான்ஸ் கொடுப்பார்கள். அந்த 3லும் நீங்கள் தோல்வி அடைந்தால் உங்க அப்பாயின்மெண்ட் கேன்சல் ஆயிரும். நீங்க திரும்ப வேற வேலை தேட வேண்டியதான். இந்த முறை அவ்விதமாக கிட்டத்தட்ட 500 பேருக்கு வேலை இல்லை என்று சொல்லிவிட்டார். நீங்க எல்லாம் தேர்வுல ஃபெயில் என்று சொல்லி அவங்க அப்படி வெறிச்சோடி பார்த்து கொண்ட அந்த பிள்ளைகள் மிக பரிதாபமாக 2.5 ஆண்டுகள் இந்த வாழ்க்கையில நான் ஒரு நல்ல கம்பெனியில வேலை கிடைச்சிட்டுன்னு காத்திருந்தேன், இப்ப எனக்கு வேலை போயிட்டேன்னு சொல்லி ரொம்ப சோர்ந்து அவங்க இருந்திருக்கிறாங்க. அப்ப அதுல ஒரு சகோதரி, அவர்கள் அதில் பேட்டி கொடுக்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள், இதற்கு முன்னால 50 மார்க் எடுத்தா பாஸ், இந்த முறை 65 எடுத்தா பாஸ்ன்னு சொல்லி எங்களை எல்லாம் கழிப்பதற்காகவே அந்த தேர்வு தேர்ச்சி பெறுகிற மார்க் குறைந்த மதிப்பெண்ணை அதிகமாக்கி விட்டார்கள். அதுபோக மிக கடினமான கேள்விகளை கேட்டு எங்களை வெளியே அனுப்ப வேண்டும் என்பதே அவருடைய குறியாக இருந்தது என்று சொல்கிறார். உலக பிரகாரமான ஒரு வேலை, ஒரு டெம்பரரியான வேலை, அந்த வேலைக்கு 65 மார்க் எடுத்தா தான் வேலை என்று சொல்லி அதனுடைய அந்த கம்பெனியுடைய ஓனர் நிர்ணயிச்சிருக்கிறார். ஆனா உங்களுக்கு தெரியுமா, பரலோகத்துல 50 மதிப்பெண்ணோ 65 மதிப்பெண்ணோ எல்லாம் போக முடியாது. அங்க சென்டம் தான், 99.5 கூட அங்க நுழைய முடியாது. ஆனால் உங்களுக்கு அங்கே ஒரு அனுகூலம் கிடைக்கும். நீங்கள் 100 மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெறுவதற்கு உங்களை அர்ப்பணிப்பீர்களே ஆனால் அந்த தெய்வம் அதை எடுப்பதற்கு உங்களுக்கு உதவி செய்வார். அதற்காகத்தான் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். அவரே பரிசுத்த ஆவியானவராக இன்று நமக்குள் வாசம் செய்கிறார். நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக, நம்மிலே குறைவுகள் காணப்படும் பொழுது அந்த குறைவுகளை சுட்டி காட்டுவதற்காக, அந்த குறைவுகளிலே நாம் எப்படி விடுதலையாகி மீண்டுமாக பரிபூர்ண பரிசுத்தமுள்ள மகனாக மாற வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பதற்காக அவர் நம்மோடு வாசம் செய்கிறார். அவருடைய கிரியைகளை நாம் மட்டுப்படுத்தி அவர் சுயாதீனமாக நமக்குள் இயங்குவதற்கு நாம் தேர்ந்து கொடுப்பதில்லை. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த வேளையும் கூட நீங்க ரோமர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பாருங்கள். நான் ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன். ரோமர் 1ஆம் அதிகாரத்திலே ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற, இன்னைக்கு வேதத்தை உள்ளபடி ஒரு சர்ச்சில் போய் பிரசங்கம் பண்ண முடியாது. எங்க சர்ச்சில் இதெல்லாம் கிடையாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வேதத்தின் வார்த்தைகள் சில திருச்சபைகளிலே குறைக்கப்பட்டிருக்கிறது. சத்தியத்தை அநியாயமாக நாம் அடக்கி வைக்கிறோம். இதுக்கும் எங்க சர்ச்சுக்கும் சம்பந்தம் கிடையாது.
பரிசுத்தாவியானவரை பற்றி இங்க சர்ச்சில பேசக்கூடாது. அந்நிய பாஷையை பற்றி இங்க சர்ச்சில பேசக்கூடாது. இன்னும் சில காரியங்களை நான் சொல்லுவேனே, ஆனால் நீங்கள் சொல்லுவீர்கள், இதை பற்றி தான் எங்க கூட்டத்துல பேசாதீங்கன்னு என்கிட்டே நீங்க சொல்லுவீங்க. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற பழக்கம் இன்றைக்கு சபைகளுக்குள் வந்து விட்டது. 21வது வசனத்தை பாருங்கள். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. இங்கே பாருங்கள், அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தவில்லை, தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். பைபிளை ஒரு மனுஷன் கற்றுக்கொண்டிருப்பானேயானால், அதை ஏற்றுக்கொண்டிருப்பானேயானால், அதை அப்படியே உள்ளபடி அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர அதற்குள் தன்னுடைய கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி அதை மாற்றுவதற்கு அவன் சிந்திப்பானேயானால், அதுதான் வீணான சிந்தனை. தங்கள் சிந்தனைகளினாலே வீணராகிற அந்த உணர்வில்லாத இருதயம். தயவு கூர்ந்து யாராவது நீங்க ஆடியோ ஆன் பண்ணி வச்சிருக்கீங்க, எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்குது. தயவு செய்து உங்களுடைய நீங்க எந்த இதுல செல்போன்லயோ லேப்டாப்ல பாத்தீங்கன்னா அந்த ஆடியோவை ஆஃப் பண்ணி வைங்க ப்ளீஸ். 23ஆம் வசனத்தை பாருங்கள். அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரு பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். இங்கே நாம் பார்க்கிறோம், நீங்க மற்றதெல்லாம் விட்டுருங்க, பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் இதெல்லாம் நம்முடைய வழக்கம் இல்லை. ஆனால் நாம் இன்றைக்கு அழிவுள்ள மனுஷர்களாக மாற்றி இருக்கிறோம். தேவனுடைய மகிமையை சில மனுஷர்களுக்கு நாம கொடுத்துடுறோம். நீங்கள் யோசித்து பாருங்க. அது அந்த சபையில இருக்குது, இந்த சபையில இருக்குது என்று நாம் சொல்லலாம். ஆனால் எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, எந்த சபையில் இருந்தாலும் தேவனுடைய மகிமை எந்த மனுஷனுக்கும் கொடுக்க கூடாது. அது தேவனுக்குரிய மகிமை. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, ஆகையினாலே தான் நான் கர்த்தரை நோக்கி பார்ப்பதற்கு பதிலாக நான் சில மனிதர்களை நோக்கி பார்க்க பழகிவிட்டேன். நான் 1986, 87 என்று நினைக்கிறேன். நான் ஒரு பட்டணத்திலே வேலை பார்த்துக் கொண்டிருந்தேன். அங்கே ஒரு பிரபலமான ஊழியருடைய பிரசங்கம். ஆங்காங்கே அந்த பிரசங்கியருக்கு கட் அவுட் வைத்திருந்தார்கள். அதற்கு ஈக்குவலாக இயேசு கிறிஸ்துவுக்கும் கட் அவுட் வைத்திருந்தார். அந்நாட்களிலேயே நான் அதை நினைத்து மிகுந்த வேதனைப்பட்டது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை, தேவாதி தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை நம்மையும் அறியாமல் சில வேளைகளிலே நாம் மனுஷர்களுக்கு கொடுக்கிறவர்களாக மாறிவிட்டோம். அதை எப்படி கொடுக்கிறோம்? தேவனுடைய வேதத்துக்கு கீழ்ப்படிவதை காட்டிலும் என்றைக்கு மனுஷருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறோமோ அதை எதிர்த்துதான் அன்னைக்கு மார்ட்டின் லூத்தர் குரல் எழுப்பினார். அதிலே உருவானதுதான் புராட்டஸ்டன்ட் திருச்சபை. எந்த சூழ்நிலையிலும் மனுஷ சட்டத்துக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன் என்று ஒரு மனிதன் எழுப்பி நின்றார். எவ்வளவு தைரியம்! ஆனால் இன்னைக்கு இது என்ற சபை வழக்கம் இத்தனை வருஷமா இருக்குது என்று சொல்லி நம்மால் சில காரியங்களை விட முடியவில்லை. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீ 100க்கு 100 மார்க் வாங்கி பரலோகத்துக்கு போக வேண்டாமா? ஏன் சில கேள்விகளுக்குடைய பதிலை சாய்ஸ்ல விடணும்னு நினைக்கிற? நான் எல்லாவற்றிலும் தெளிவாக இருக்கிறவளாக மாற வேண்டும் என்பதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பயிற்சி செய்ய ஆரம்பியுங்கள். நீங்க 25ஆம் வசனத்தை பாருங்க. ரோமர் 1:25. தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். இது நாம் என்ன நினைக்கிறோம்னா, ஒரு விக்கிரகத்தை செஞ்சு வணங்குகிறார்களே அவர்களை மாத்திரம் தான் நான் நினைக்கிறோம்.
ஆனால் எபேசியர் திருச்சபைக்கும் கொலோசையர் திருச்சபைக்கும் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது உனக்கு இருக்கிற பண ஆசையை அவர் விக்கிரகம் என்று வர்ணிக்கின்றார். ஆக உன்னுடைய மனதிலே தேவனுக்கு இணையாகவோ அல்லது தேவனை விட அதிகமாகவோ நீ எதை வைத்திருந்தாலும், மேபி ஒரு சைல்டு, சிலருக்கு பிள்ளைகள் கடவுளை விட ரொம்ப முக்கியமா தெரியும். சிலருக்கு தங்களுடைய செல்வம் கடவுளை விட முக்கியமாக தெரியும். சிலருக்கு தங்களுடைய வேலை, அது நம்ம ஊர்களை சொல்லுவாங்களே, செய்யும் தொழிலே தெய்வம் என்று சொல்லி. கிறிஸ்தவங்களும் அப்படி இருக்கிறாங்க. சண்டே கூட காலையிலே கடையை திறஞ்சு வச்சுட்டு தான் இங்க சர்ச்சுக்கு போவாங்க. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இது எல்லாமே நாம் சிருஷ்டிகருக்கு கொடுக்க வேண்டிய அந்த முதலிடத்தை கொடுக்க தவறிவிட்டதின் வெளிப்பாடாகும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரை நோக்கி உங்களுடைய பார்வையை திருப்புங்கள். நான் எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு தான் முதலிடம். அது வரும்பொழுதுதான் நீ நீதிமானாக மாற முடியும். அது வரும்பொழுதுதான் நீ பாவத்தை வெறுக்க முடியும். அது வரும்பொழுதுதான் உனக்கு பரிசுத்தத்து மேல வாஞ்ச வரும். நீ எப்போ கர்த்தருக்கு நேராக உன்னுடைய பார்வை திரும்புகிறதோ அப்பொழுது கர்த்தர் உன்னை பார்க்கிறார் என்கிற எண்ணம் உனக்கு உருவாகும். நான் இனி பாவம் செய்யக்கூடாது, கர்த்தர் பார்க்கிறார். நான் இருட்டுல செய்கிற பாவத்தை அவர் பார்க்கிறார். நான் அந்தரங்கத்தில் செய்கிற அக்கிரமத்தையும் அவர் பார்க்கிறார். கர்த்தர் பார்க்கிறார் என்கிற ஒரு உணர்வு அப்பொழுதுதான் உனக்கு வரும், நீ கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுதுதான். நீங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு திருச்சபையை குறித்து அவர் அங்கிருந்து விலகும் வரும் பொழுது, அந்த 3 ஆண்டு ஊழியத்தை விட்டு வரும் பொழுது அவர் சொன்ன வார்த்தையை பாருங்கள். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே, நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும், உங்களில் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். உங்களுக்குள் சிலர் எழும்பி, உங்களில் சிலர் எழும்பினா அவனும் உங்களுக்குள்ள இருந்தா எழும்புறான். அப்படி எழும்பி சீஷர்களை என்றால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் எல்லாரையும் அதுக்கு சீஷர்கள் என்றுதான் அழைத்தார்கள். ஒருவேளை இன்றைக்கு நாம் அதை அழைப்போம் என்றால் கிறிஸ்தவர்கள். ஆக இந்த கிறிஸ்தவர்களுக்குள், அந்த சபையினருக்குள் தங்கள் பக்கமாக இழுக்கும்படியாக, நல்லா கவனிக்கணும், இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக பவுல் வழிநடத்தி சென்ற ஜனங்களை தங்களுக்கு நேராக இழுக்கிற ஒரு பழக்கம். இதுதான் பிசாசினுடைய தந்திரம். அவன் தனக்கு நேராக யாரையும் இழுக்க மாட்டான். ஜனங்கள் வரமாட்டாங்கன்னு அவனுக்கு தெரியும். ஆகவே அவனுடைய ரெப்ரசன்டேட்டிவ மாடரேட்டரா, பிஷப்பா, சூப்பரண்டா கொண்டு வைக்கிறான். அந்த ஆள் அவனுடைய ரெப்ரசன்டேட்டிவ். அவர் பணம் கொடுத்து இந்த பதவிக்கு வந்திருக்கிறார். அவர் ஒழுக்கம் இல்லாதவர், அவர் ரட்சிக்கப்படாதவர், அவர் பாவத்துல ஊறினவர், அவர் இச்சையில ஊறினவர், அவர் அநியாயங்களை விரும்பி செய்கிறவர். இப்படிப்பட்டவர்களுக்கு நேராக அவன் தந்திரமாக ஜனங்களை திருப்புகிறான். இன்னைக்கு சில திருச்சபைகளிலே இந்த கொடிய காரியம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இது பிசாசினுடைய தந்திரம். அததான் இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். உங்களில் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள். இன்னைக்கு சில உபதேசங்கள், வேதத்துக்கு புறம்பான உபதேசங்கள் இன்றைக்கு சபைகள்ல வர ஆரம்பிச்சு. இது இந்த சபை அந்த சபை எல்லாம் கிடையாது. எந்த சபையில இருக்கிற அந்த சபையினுடைய தலைவர், மூப்பர், கண்காணி, பண ஆசை உள்ளவராக, இச்சை உள்ளவராக இருக்கிறாரோ அங்கு எல்லாமே இந்த தவறுதலான உபதேசங்கள் இன்னைக்கு கொடிகட்டி பறக்கிறது. அது நீங்க தனிப்பட்ட சர்ச்சுகளை பார்த்தீர்களே, ஆனால் மாசத்துக்கு ஒரு தடவை இந்த தசமபாக உபதேசம் இருக்கும். நீ பழைய ஏற்பாட்டிலிருந்து தசம பாகத்தை போதிக்கிறாயே, நீ ஏன் ஒரு பலியை செலுத்துவதையும் போதித்து விட்டு போக வேண்டியதானே? தனக்கு வருமானம் வரும் என்பதற்காக மாதத்துக்கு ஒரு வாரம் இந்த காணிக்கையை பற்றி ஒரு தெளிவா உபதேசம்.
எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, கர்த்தரை பார்க்கிற பழக்கம் இன்றைக்கு நமக்கு குறைந்து விட்டது. ஒரு நல்ல சின்ன கூட்டம், வாரம் வாரம் வர்றீங்க, நீங்கள் கர்த்தருக்குள் வளர்ந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, பரலோக பயணத்தை மிகச் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற ஒரு சிறு கூட்டமான விசுவாசிகளே, நம்மிலும் கூட சில நேரங்கள்ல நம்மையும் அறியாமல் நம்முடைய பார்வை அப்படி கத்தரை விட்டு விலகு. சில நேரங்களில் நம்மளால சிலரை மன்னிக்க முடியல. இதை இவ்வளவு நாளும் நான் செய்தேனே என்று சொல்லி ஒரு சூயம் நமக்குள்ள வருது. விட்டு கொடுங்க. ஒரு நாள் சுயத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. நீங்க கர்த்தரை பார்த்து கொண்டே இருப்பீர்களே, ஆனால் நீங்கள் கர்த்தருடைய சாயலிலே செய்கிற கிரியைகளை பார்த்து அவர் உங்களை பாராட்டுவதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். இந்த உலகத்துல உங்களுக்கு பாராட்டு கிடைக்காது. நீங்கள் விட்டுக் கொடுப்பதினாலே, நீங்கள் தேவனுடைய சித்தத்தை செய்வதனாலே, நீங்கள் இருக்கிற இடத்திலே உலக மனிதர்கள் உங்களை பாராட்ட மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் உலக மனிதர்கள். ஆனால் கர்த்தர் தன்னுடைய பார்வையிலேயே உங்களை பாராட்டுகிறார். ரொம்ப நல்ல கர்த்தருங்க. என்னுடைய அனுபவத்தில் நான் அநேக காரியங்களை உங்களுக்கு சொல்ல முடியும். போன வாரம் மெடிக்கல் ஸ்டோருக்கு போயிருந்தேன். மருந்து வாங்கிட்டு அந்த மெடிக்கல் ஸ்டோர்ல ஒரு ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப் மாதிரி நடத்திட்டு இருந்தாங்க. சுகர் செக் பண்ணாங்க, பிபி செக் பண்ணாங்க. சரின்னு போய் நான் அதில் செக் பண்ணேன். எல்லாமே எனக்கு ரொம்ப நார்மலா இருந்தது. வழக்கம் போல பல்ஸ் தான் 49 இருந்தது. என்ன ஒரு தம்பி என்னை கூட்டிட்டு போயிருந்தாரு, எங்க வீட்டுல இருக்கிற மிஷினரி தம்பி. நான் அந்த பைக்ல உட்கார்ந்துக்கிட்டு ஆண்டவர்கிட்ட பேசிட்டு வரேன். எனக்கு இந்த பல்ஸ் 60 தாண்டக்கூடாது, குறையக்கூடாது. 70க்கு மேல இருந்தா நல்லா இருக்கும். தயவுசெய்து 70க்கு மேல எனக்கு பல்ஸ் எப்பவும் இருக்கட்டும். இத மனசுல நான் அவரோடு பேசி கொண்டு வந்தேன். ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வந்து என் வீட்டுல ஒரு அந்த ஆக்ஸோமீட்டர் இருக்குது, அதை எடுத்து என்னுடைய பல்ஸை டெஸ்ட் பண்ணேன். 72. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, வாட் a wonderful Lord. கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்னு சங்கீதக்காரன் சொல்றார். அவரை நான் பார்க்கிறேன். அவரை பார்த்துதான் நான் எல்லா முடிவும் எடுக்கிறேன். இந்த பழக்கம் நமக்கு சாதாரணமா மாறணும். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, உங்கள் முன்னிலையில கர்த்தர் இருப்பாரே, ஆனால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும்பொழுது நீங்க எங்கேயும் ஓட மாட்டீங்க. அவர் முன்னால இருப்பாரு. நீங்க சாதாரணமா பேசுவீங்க. அப்போஸ்தலர் 20:32 பாருங்க. இப்பொழுதும் சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராய் இருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். 2 காரியத்தில் முக்கியமா அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், நான் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்க நான் விரும்புறேன் அப்படிங்கிறார். பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் சுதந்திரம் என்றால் அது திருச்சபையையும் குறிக்கும். ஏன்னா திருச்சபைக்குள்ள பரிசுத்தமாக்கப்பட்டவருடைய கூட்டம் மாத்திரம் தான் உண்டு. அதையும் தாண்டி அது பரலோகத்தை குறிக்கிற ஒரு வார்த்தை. அங்கே பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவரும் இருப்பார்கள். அந்த சுதந்திரம் அவர்களுக்கு மாத்திரம் உரியது. இதைத்தான் அவர் எபேசு திருச்சபை மக்களுக்கு ஒரு வாக்குத்தத்தமாக கொடுத்து செல்கிறார். உனக்கு வியாதி வராது, நீ கடன் வாங்க மாட்டா. இந்த பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை திருடி வைத்துக் கொண்டு அதை சொல்லி காணிக்கை வசூல் பண்ணுகிற ஊழியக்காரர்களின் கவனத்தை பெற்று நீ ஏமாந்து போகிறாய். ஆனால் இங்க ஒரு பரிசுத்தமான தேவனுடைய சாயலே என்னுடைய சாயல் என்று சொல்லுகிற, கிறிஸ்துவனுடைய சாயலே என்னுடைய சாயல் என்று சொல்லுகிற அருமையான ஒரு தேவதாசன் சொல்லுகிறார், உனக்கு தேவனையே நோக்கி கொண்டிருக்கிற உனக்கு பரிசுத்தமாக்கப்பட்ட அந்த ஐக்கியத்துக்குரிய சுதந்திரத்தை, அந்த ஐக்கியத்தின் சுதந்திரத்தை உனக்கு தருவேன். அந்த சுதந்திரத்துல உன்னை வச்சுட்டு போறேன் அப்படிங்கிறார். இன்னுமாக ஒரு வசனத்தைக்கு வார்த்தையை சொல்கிறார் பாருங்கள், அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கு உன்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே,
உனக்கு அடுத்தாற்போல் கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் அவருடைய கிருபையுள்ள வசனம். இந்த வசனம் இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தை உனக்கு தருமானால் நல்லது. அதையும் தாண்டி உன்னுடைய ஆத்துமா அழியாதபடி பாதுகாக்கக்கூடிய பரிசுத்தமான காரியங்களுக்கு நேராக உன்னை வழி நடத்தக்கூடியதாக இருக்கிறது. நித்தியத்துக்கு நேராக வழி நடத்தக்கூடியதாக இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, உன்னுடைய பார்வையை கர்த்தருக்கு நேராக திருப்பு. ஒரு சில குறிப்புகளை விரைவாக பார்த்து முடிப்போம். முதலாவதாக, அற்புதங்களையும் அடையாளங்களையும் விட்டு உங்கள் பார்வையை திருப்புங்க. இன்னைக்கு சில தனிப்பட்ட திருச்சபைகளை வைத்திருக்கிறவர்கள் தங்கள் சபைக்கு கூட்டத்தை வரவழைக்கணும்னா அவங்க ஊர்ல அவங்க சர்ச்சில் ஏதாவது கன்வென்ஷன் நடந்தா அவங்க நோட்டீஸ்ல என்ன போடுறாங்க, யாரோ ஒரு ஊழியக்கார அட்ரஸ் இல்லாதவர், அட்ரஸ் இருக்கிறவரோ யாரோ ஒருத்தர், அதுல என்ன போடுறாங்க, பிசாசின் கட்டுகளில் இருந்து விடுதலை, சாபத்தில இருந்து விடுதலை, உங்களுடைய தேவைகளுக்காக தனி ஜெபம் உண்டு. அதாவது ஜனங்களை கவரும் விதமாக. ஜனங்களும் அது இருந்தா தான் போறான். ஆனா அதே நேரத்துல ஒரு பரிசுத்தமான தேவனுடைய தாசன் உண்டு. வேதத்தை அவ்வளவு ஆழமாக கற்று அதை அப்படியே அந்த சாறை எடுத்து ஒரு குழந்தைக்கு ஊட்டுவது போல ஊட்டுகிற ஒரு அருமையான பிரசங்கியார் உண்டு. அவர் வாராருன்னா கூட்டம் வராது. ரொம்ப அறிந்தவர்கள் ஒரு 600 பேர் 700 பேர் போவாங்க. அந்த அளவுக்கு நம்முடைய இருதயம் வஞ்சிக்கப்பட்டிருக்கு. எனக்கு ஏதாவது அவர் சொல்லணும், போய் உட்கார. அந்த ரோட்ல ஒருத்தன் உட்கார்ந்து கிளிக்கு வசம் கேட்டுட்டு இருப்பான், அவங்ககிட்ட போய் உட்கார வேண்டியதுதானே. இந்த அளவுக்கு வஞ்சகமாக ஜனங்களை கர்த்தரிடத்திலிருந்து திருப்புகிற ஊழியக்காரர்களும் அவர்களை உற்சாகப்படுத்துகிற திருச்சபை தலைவர்களும் இந்த நாட்களில் பெருகிக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இங்க நீங்க பாருங்க, அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் 8 முதல் 13 அது ஒரு பெரிய ஒரு சம்பவம். அங்கே பவுலும் பர்னபாவும் அங்கே பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அங்க லீஸ்திரா என்ற இடத்துல அங்கே தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மகன், அவன் இது வரைக்கும் ஒரு முறை கூட நடக்கிறான். அவனை பார்க்கிறாங்க. அவனை உற்று பார்த்து ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அவன் அவ்வளவு ஆவலா இவளை பார்க்கிறான். அவங்க சொல்றாங்க, அவங்கிட்ட ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் உண்டு என்று கண்டு நீ எழுந்து காலூண்டி நிமிர்ந்து நில் என்று சொல்றாங்க. நீ எழுந்து காலூண்டி நிமிர்ந்து நில் என்று சொல்கிறார்கள். அவங்க உரத்த சத்தமாய் சொன்னார்களாம். அவன் குதித்து எழுந்து நடந்தான் என்று வசனம் சொல்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, சுத்தி உள்ள ஜனங்கள்லாம் பார்க்கிறாங்க, மனுஷர்கள் தேவ ரூபம் எடுத்து, தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து நம்மிடத்துல இறக்கி இருக்காங்க. உடனடியாக அவங்க என்ன செய்யறாங்க, பவுலுக்கு ஒரு பெயர் வைக்கிறாங்க, பர்னபாவுக்கு ஒரு பெயர் வைக்கிறாங்க. அவங்க எல்லாருமா சேர்ந்து அங்க இருக்கிற ஜனங்களோட கூட சேர்ந்து அவனுக்கு பலி செலுத்துறதுக்கு ஆயத்தமாக. இது 2000 வருஷத்துக்கு முன்னால் நடந்த சம்பவம். இன்னைக்கும் நம்ம ஊர்ல இந்த அற்புதங்கள்லாம் இங்க நடந்து நான் இப்ப கேள்விப்பட்டது. இங்க உள்ள கசிங் மாறா, இவர் ஜெபிச்சு வயிற்று வலி போயிட்டான், இவர் ஜெபிச்சு குழந்தை கிடைச்சிட்டு, இவர் ஜெபிச்சா காய்ச்சல் போச்சு, தலைவலி போச்சு, கடன்ல இருந்து விடுதலை, அவர் ரொம்ப காலமா வீட்டுக்கு ஜெபிச்சார், வீடு கிடைச்சது. இப்படி விளம்பரம் பண்ணி கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை ஒரு மனுஷனுக்கு கொடுக்கிற ஒரு காரியம் இன்றைக்கு நம்முடைய பகுதிகளிலே அதிகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கு. நம்முடைய பார்வைகள் எல்லாம் ஒரு மேலான அந்த அந்தஸ்தை விட்டு வட்டிக்காடா முட்டாய் கடைய பார்க்கிற அந்த தரம் குறைந்த லெவலுக்கு போச்சு. புறமதத்தவர்கள் தங்கள் புண்ணிய தலங்களுக்கு போகிறார்கள். நாமும்
மாசத்துக்கு ஒரு தடவை இங்க கூட்டம் நடக்கும், அங்க கூட்டம் நடக்குன்னு சொல்லி அந்த கூட்டத்துக்கு நான் ஒழுங்கா போயிருவேன், இந்த கூட்டத்துக்கு நான் ஒழுங்கா போயிருவேன். எந்த கூட்டத்துக்கு போவா, நான் பரலோகத்துக்கு நீ போயிட மாட்டேன். உன்னாலதான் தனியா உட்கார்ந்து ஒரு நிமிஷம் ஜெபிக்க, ஒரு 15 நிமிஷம் ஜெபிக்க முடியாத. உனக்கும் ஆண்டவருக்கும் டைரக்டா தொடர்பே கிடையாது. இப்ப நீ எந்த கூட்டத்துக்கு போனா என்ன? எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, அப்ப என்ன நினைச்சு பாருங்க. 14வது வசனம், அப்போஸ்தலர் 14:14. அப்போஸ்தலராகிய பர்னபாவும் பவுலும் அதை கேட்ட பொழுது தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு கூட்டத்துக்களை ஓடி உரத்த சத்தமா, ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போல மனுஷர் தானே. அவங்களுடைய இதயத்துல என்ன இருக்கு? தேவர்கள் மனுஷ ரூபமா வந்திருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனா இவங்க தீர்க்க தரிசனம் சொல்றாங்க, ஐயா எங்களை விட்டுருங்க, நாங்களும் உங்களைப் போல மனுஷன். இதத்தான் அன்றைக்கு முதல் 120 பேர் அபிஷேகம் பெற்ற பிறகு எருசலேம் தேவாலயத்துக்குள்ள பேதுருவும் யோவானும் போய் அங்கே ஒரு அற்புதம் செய்கிறார்கள். அங்கே ஒரு பிறவியிலே முடவனான ஒருவன் இடத்துல. அப்பொழுது இந்த ஜனங்கள் அவர்களை ஆச்சரியமா பார்க்கிறாங்க. நீங்கள் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பாருங்கள். பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய பக்தியினாலாவது சுய சக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? எவ்வளவு அருமையான ஒரு ஓப்பன் டிக்ளரேஷன். இன்னைக்கு சொல்லிடுவாங்க, இந்த அற்புதத்துக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த சாட்சியை விலாவாரியா பத்திரிகையில போட்டு அந்த சாட்சியை ஒரு நாடகமாக்கி ஜனங்கள் இடத்துல தங்களுடைய ஸ்தாபனத்தை தந்திரமாக விளம்பரப்படுத்துவதிலே மனுஷர்கள் கில்லாடி. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, எந்த ஊழியக்காரரும் மனுஷர்களுடைய பார்வையை தனக்கு நேராக திருப்பக்கூடாது. அப்படிப்பட்டவன் கர்த்தருக்கு வரவேண்டிய மகிமையை திருடுகிற கொள்ளைக்காரனா இருக்கான். அததான் யோவான் சொல்றாரு, அவர் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தினவர். அவருடைய மரணத்தை நாம பார்க்கிறோம் வேதத்துல. அவ்வளவு ஒரு பரிதாபமான மரணம். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தினவருக்கு ஒரு மகிமையான மரணம் கிடையாது. அவர் சொல்லுகிறார், வாழ்ந்த நாட்களில் அவர் பெருகவும் நான் சிறுக வேண்டும். எந்த இடத்துல ஊழியக்காரன் பெருகுகிறானோ, ஊழியக்காரனுக்கு மகிமை வருகிறதோ, அவன் கர்த்தருடைய ஊழியக்காரன் அல்ல. ஒரு அருமையான ஒரு தேவனுடைய மனுஷர் ஒருவர் உண்டு. அவர் தன்னுடைய வீட்டு முன்னால அந்த வீட்டுக்கு முன் பகுதியில அவர் தொடப்பத்தை வச்சு கூட்டிக்கிட்டு இருந்தார். புதிதாக வந்த ஒரு நபர் அவரை ஒரு பெரிய ஊழியக்காரராகத்தான் பார்த்திருக்கிறார் இதுவரைக்கும். ஆனா கையில் தொடப்பத்தோடு அவரை பார்த்ததில்லை. அவர் பயங்கர ஷாக் ஆகி, ஐயா நீங்க அப்படின்னு அவர் சொன்னாராம், தம்பி என்ன, நான் பக்கத்து விட கூட்டலையா, என் விட்டதான் கூட்டுறேன். இன்னைக்கு நம்முடைய பார்வை ஊழியக்காரர்களை அப்படி பார்க்க ஆரம்பித்து விட்டோம். ஊழியக்காரன் என்றால் அவன் ஒரு சொகுசு கார்ல வருவான், அவனை திறந்து விட்டு அவன் பின்னால 4 பேர் பாடி கார்டு வருவாங்க. இவ்விதமாக ஒரு மாயைக்குள்ள சிக்கி இருக்கிறதுனாலே நமக்கு கர்த்தரை பார்க்கிற பழக்கம் இல்லை. நீ கர்த்தரை பார்க்கிற பழக்கம் இருக்குமே, ஆனால் இவனை உனக்கு ஈக்குவலாக நீ பார்ப்ப. ஒரு தேவனுடைய தாசருடைய வீட்டுக்கு போயிருந்தேன், ஒரு நல்ல ஊழியக்காரன். நான் வீட்டுக்கு போயிருக்கிறேன். அவர் வாக்கிங் போயிட்டு சைக்கிளிங் போயிட்டு சாதாரணமா வர்றார். அவர் ஒண்ணு அவருடைய தோட்டத்துக்குள்ளேயோ அவருடைய கேம்பஸுக்குள்ளேயோ 4 பேர் பாதுகாப்போடு சைக்கிளிங் போகல. அது ஒரு சந்து தெருக்குள்ள சைக்கிளிங் போயிட்டு 10 பேரோட ஒரு ஆளாக வருகிறார். அவரை பார்க்கும் பொழுது நீ கர்த்தரை பாப்பா. ஏன்னா அவர் தன்னை முற்றிலுமாக மறைத்துக் கொள்கிறார். ஊழியக்காரன் தன்னை மறைத்துக் கொள்ளணும். ஐயா, ஊழியக்காரன் அவன் இந்த உலகத்து மனுஷனா தான் இருக்கணுமே ஒழிய, அவன் தேவனுடைய தூதுவனை போல தேவ சாயலை என்னிடத்துல நீ கண்டுகொள் என்று சொல்லி தனக்கு மகிமை தேடுகிறவனாக இருந்து விடக்கூடாது. இங்க பாருங்க, கர்த்தர் பவுலும் சீலாவும் பவுலும் பர்னபாவும், ஐயா நாங்களும் உங்களை போல பாடுள்ள மனுஷர்,
இன்னும் ஒரு தந்திரம் இந்த நாட்களிலே தங்களை மகிமைப்படுத்தும் விதமாக தந்திரமா அந்த கேலண்டர்கள் அவங்க படத்தை போட்டு பிரபலமா அடிச்சிடுறது. வீட்டுக்குள்ள அந்த கேலண்டர் தூங்க, நீ டெய்லி என்ன பார்த்து தானே ஆகணும். ஏன் இந்த அற்ப ஆசைகள்? உண்மையாகவே ஜனங்களை பரலோகத்துக்கு வழி நடத்துகிற ஊழியக்காரர்களாக இருப்போமே ஆனால், அல்லது இருப்பீர்களே ஆனால், உங்களை நீங்கள் மறைத்துத்தான் ஆக வேண்டும். உங்களை நீங்கள் மறைத்துத்தான் ஆக வேண்டும். நீங்கள் ஜனங்கள் தேவனுக்கு நேராக திரும்புவதற்கு நீங்கள் தடை கற்களாக இருப்பீர்களே ஆனால், கர்த்தர் வேதத்தில் சொன்ன எச்சரிப்பு உங்களுக்கும் பொருந்தும். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, ஆகையினால்தான் அவர் மலைப்பிரசங்கத்துல சொல்றார். நீங்கள் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வசனங்களை பார்ப்பீர்களே ஆனால், அங்கே இயேசு சொல்லுகிறார், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. பரலோகத்தின் இதை யாருமே செய்ய மாட்டாங்க. ஏன்னா அது டஃப். உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் சொன்னோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா. தீர்க்க தரிசனம் சொன்னார்கள், பிசாசு துரத்தினார்கள், அற்புதங்களை செய்தார்கள். ஆனால் கர்த்தர் சொல்கிறார் 23ஆம் வசனத்திலே, அப்பொழுது நான் உங்களை ஒரு காலும் அறியேன். ஐயா, இவன் ஊழியம் செஞ்சிருக்கிறான், இவன் பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிற மிக மிக அதிகமாக விளம்பரப்படுத்தப்பட்ட ஊழியக்காரன். ஆனால் அவன் ஊழியத்துக்குள்ள வரும்போதும் அவன் ஆண்டவருக்கு தெரியல. இப்போ அற்புத அடையாளங்களை செய்யும் போதும் ஆண்டவருக்கு தெரியல. இன்னைக்கு வந்து கதறான். கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை ஒரு காலம் அறியவில்லையே, உனக்கு எனக்கு எந்த தொடர்பும் கிடையாது, எந்த கனெக்ஷன் கிடையாது. ஆனா அந்த ஊழியக்காரனை தான் இன்னைக்கு திரள் கூட்ட மக்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர்களைத்தான் பார்க்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிற வார்த்தை தான் அவர்களுக்கு வேத வாக்கு. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் எழுதி தந்திருக்கிற வேத புத்தகத்தை ஒரு நாளும் 1 மணி நேரம் உட்கார்ந்து படிக்கிற அனுபவம் கிடையவே கிடையாது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, உங்கள் பார்வைகளை கர்த்தருக்கு நேராக திருப்புங்கள். இரண்டாவதாக பாருங்கள், தீர்க்கதரிசிகளை நோக்குகிற கூட்டம். அததான் நீங்க வேதத்துல நெடுகவே பழைய ஏற்பாட்டை நீங்க பார்க்கலாம். நீங்கள் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்துல எலியா ஆகாபுக்கு இடையில நடந்த ஒரு சம்பாஷணை பாருங்கள். 1 ராஜாக்கள் 18:18. அதற்கு அவன், இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல. எலியா சொல்றார், கர்த்தரின் கட்டளைகளை விட்டு பாகால்களை பின்பற்றினதினால் நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவர்கள். நல்லா கவனிக்கணும். இந்த ஆகாப் ஒரு இஸ்ரவேல் ஜனங்களின் அதிபதி. இவன் கர்த்தருடைய வாக்கு தத்தத்தின்படி ராஜாவானவன். ஆனால் இவனுடைய மனைவியோ பாகாலை பின்பற்றுகிற குடும்பத்தில் இருந்து வந்தவள். இவன் என்ன செய்யறான், அப்படிப்பட்ட மனைவியை எடுத்ததுனால இந்த அரசனும் பாகாலை பின்பற்ற ஆரம்பிக்கிறான். இவன் பாகாலை பின்பற்றதுனால இவன் ஆளுகையின் கீழ் இருக்கிற ஜனங்களும் பாகாலை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க 1 ராஜாக்கள் 1 ராஜாக்கள் 18:21 பாருங்க. அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். ஒரு பக்கம் அவர்கள் பரம்பரையாக பின்பற்றி வந்த யெகோவா தேவனை நினைக்கிறாங்க, இன்னொரு பக்கம் இந்த யேசபேல் மூலம் அந்த இடத்துக்குள்ள வந்த பாகாலை பின்பற்றாங்க. அததான் அவர் சொல்றாரு, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு கூட ஜனங்கள் தீர்க்கதரிசிகளை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறார். அவங்களுக்கு விரும்புகிற மாதிரி ஒரு தீர்க்கதரிசனம் எங்க கிடைக்கும் அவங்க ஓடுறாங்க. இந்த நீங்க ஆகாப்புடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம்,
சீரிய ராஜா கிட்ட யுத்தத்துக்கு போறார். அவர் ஒரு கூட்டம் தீர்க்கதரிசியை வச்சிருக்கிறாரு. அவங்க எல்லாரும் அவருக்கு சாதகமா எப்பொழுதும் பேசுவாங்க, ஒரு 400 பேர். ஆனால் அந்த இடத்துல அவரோடு இணைந்து யுத்தத்துக்கு போகிற யோசபாத் ராஜா சொல்றாரு, இந்த 400 பேரும் சொல்றாங்க, இந்த 400 பேரும் வசனம் சொல்லுது, அவர்கள் ஏக வாக்காய் ஒரே வார்த்தை சொல்றாங்க, நீங்க போங்க யுத்தத்துல ஜெயிப்பீங்கன்னு இந்த ஆகாப்புக்கு தீர்க்கதரிசனம் சொல்றாங்க. ஆனா யோசபாத்துக்கு அந்த சூழ்நிலை ஒத்துக்கல. அவர் அழகான ஒரு கேள்வியை கேட்கிறாரு, இங்க கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவனாகிலும் இல்லையா அப்படின்னு சொல்லி. அப்போ ஒருத்தன் உண்டுன்னு சொல்லி மிகாயாவை அழைச்சிட்டு வராங்க. இந்த மிகாயாவும் இந்த 400 தீர்க்கதரிசிகள் எங்களை போல நீ சொன்னதுனால அவரும் அதே மாதிரி சொல்றாரு. அப்ப ஆகாப் சொல்றாரு, என்கிட்ட வந்து நீ எப்பொழுதும் உண்மையை சொல்லணும்னு நான் சொல்லியிருக்கேனே அப்படின்னு சொல்லி அவர் கேட்ட உடனே அவர் இப்பொழுது எதிரடையாக தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். ஜனங்கள் மேய்ப்பினில்லாத ஆடுகளை போல ஓடுகிறதை நான் கண்டேன்னு சொல்றேன். அவர் எதிரடையா சொன்ன உடனே ஆகாபால ஒத்துக்கொள்ள முடியல. பாருங்க, இவன் எப்பொழுதும் எனக்கு விரோதமாகத்தான் தீர்க்க தரிசனம் சொல்லுவான். தனக்கு சாதகமாக தீர்க்க தரிசனம் சொல்கிற 400 பேரை வைத்துக் கொண்டு அரசாட்சி செய்த ஆகாப் அந்த 400 பேரின் தீர்க்க தரிசனத்தை நம்பி யுத்தத்துக்கு போனான், அழிந்து போனான். இன்றைக்கு கூட ஜனங்கள் இந்த தீர்க்க தரிசனத்தை நோக்கி ஓடுகிற பழக்கம் இன்றைக்கு அதிகமாகிவிட்டது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, வீட்டுக்குள்ள வந்து ஒரு ஊழியக்காரன் ஏதோ ஒண்ணு சொல்றான், அது நம்ம வீட்டுல நடக்கிற ஒரு காரியத்துக்கு கோயின்சைட் ஆயிற்று. இத கர்த்தர் தான் சொன்னார் என்று எடுத்துக்கொண்டு அதே நம்பிக்கொண்டிருக்கிற பழக்கம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வேத வசனங்களை படியுங்கள், அவைகளினால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவைகளினால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. என் அன்பு தேவனுடைய பிள்ளையை நீங்க பாருங்க, எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்துல நம்ம பார்க்கிறோம், எரேமியா 14ஆம் அதிகாரம் 13ஆம் 14ஆம் வசனங்களிலே, அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவர் எரேமியா சொல்றாரு, நீங்கள் பட்டயத்தை காண்பதில்லை, உங்களுக்கு பஞ்சமும் வருவதில்லை, உறுதியான சமாதானத்தையே இவ்விடத்தில் உங்களுக்கு தருவோம் என்றார் என்று தீர்க்கதரிசிகள் அவர்களுக்கு சொல்லுகிறாரே என்றே. உங்களுக்கு பட்டயத்தை நீங்கள் காண்பதில்லை, பஞ்சம் வருவதில்லை, உங்களுக்கு சமாதானம் தயா உண்டு அப்படின்னு இந்த தீர்க்கதரிசிகள் சொல்றாங்களே. இந்த எரேமியா கர்த்தருடைய தீர்க்கதரிசி. அதுக்கு கர்த்தர் என்ன பதில் சொல்கிறார் பாருங்கள். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, தீர்க்கதரிசிகள் என் நாமத்தை கொண்டு பொய்யாய் தீர்க்க தரிசனம் சொல்கிறார்கள், நான் அவர்களை அனுப்பினதில்லை, அவர்களுக்கு கற்பித்ததும் இல்லை, அவர்கள் கள்ள தரிசனத்தையும் கள்ள சகுனத்தையும் இல்லாத விசேஷத்தையும் தங்கள் இருதயத்தின் கபடத்தையுமே உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார்கள். இதுதான் இன்னைக்கு வரைக்கும் தொடருது. தங்கள் பைகளை நிரப்பிக் கொள்வதற்காக இப்படி சொன்னா நீ விரும்புவாய் என்று சொல்கிற தீர்க்கதரிசிகள் இன்றைக்கு மறிந்து கிடக்கிறார். ஆனால் அதுதான் மனசுக்கு நல்லா இருக்குது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீங்கள் எரேமியா 23:14 பாருங்கள். எருசலேமின் தீர்க்கதரிசிகளிலும் திடுக்கிடத்தக்க காரியத்தை காண்கிறேன், விபச்சாரம் பண்ணி வஞ்சகமாய் நடந்து ஒருவனும் தன் பொல்லாப்பை விட்டு திரும்பாதபடிக்கு பொல்லாதவர்களின் கைகளை திடப்படுத்துகிறார்கள். அவங்க என்ன பண்றாங்க? விபச்சாரம் பண்ணி வஞ்சகமாய் நடக்கிற பொல்லாங்கானவர்கள் மனம் திரும்பாதபடி அவர்களை திடப்படுத்துகிறார்கள். அவங்க பாவத்தை எச்சரிக்கிறது இல்லை. அவர்களை உற்சாகப்படுத்தும் விதமாக தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதுனாலே இப்படிப்பட்ட அக்கிரம செய்கைக்காரர்கள் துணிந்து மீண்டும் அந்த அக்கிரமத்தை செய்கிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு ஆரோக்கியமான உபதேசத்தை நாடுகிற மனநிலை ஜனங்களுக்கு இல்லை. ஆத்துமாவுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிற செய்திகளை நாடி ஓடாமல் தங்களை திருப்திப்படுத்துகிற வார்த்தைகளை சொல்லுகிற மனிதர்களை நோக்கி ஜனங்களுடைய பார்வைகள் திரும்பிவிட்டது. கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுவடைய பார்வை திரும்பிவிட்டது.
என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய பார்வையை கர்த்தருக்கு நேராக திருப்பு. நேரம் ஆயிற்று. மூன்றாவதாக பார்ப்போம், மனிதர்களை பார்க்கிற வழக்கம். மனுஷர்களை பார்க்கிறதுல இருந்து நம்முடைய பார்வை மாறணும். யோவான் 4:12 பாருங்கள். இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ, அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதிலே குடித்ததுண்டே. சமாரியா ஸ்திரீ ஆண்டவரோட வாக்குவாதம் உண்டு. அவளுக்கு ஆண்டவர் யாருன்னு தெரியாது. ஆனால் அவளுடைய மனதிலே யாக்கோபை அவள் பெரிய ஆளாக நினைத்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரை பார்த்து கேட்கிறார், எங்களுக்கு இந்த கிணற்றை தந்த யாக்கோபை பார்க்கலும் நீர் பெரியவரோ. இன்னைக்கு கூட நம்ம ஆண்டவரை பெரியவரா பார்க்கல. நம்முடைய இருதயத்துல வேலை செய்ற பெரியவங்க இருக்கிறாங்க. குலவினத்தார் தங்களுக்கு குல தெய்வங்களை வச்சிருக்கிறாங்க. நமக்கெல்லாம் ஃபேமிலி டாக்டர்ஸ் உண்டு. ஆனா இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ வீடுகள்ல ஃபேமிலி பிரீச்சர், குடும்ப ஊழியக்காரர் இருக்கிற. நாங்க அந்த ஊழியக்காரர்கிட்ட தான் போவோம். எங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் அவர்கிட்ட தான் போவோம். எங்க பிள்ளைக்கு கல்யாணம்னா அவர்கிட்ட சொல்லுவோம், அவர் ஜோமனி சொல்லுவார். வீடு கட்டணும்னா அவர் வந்து அதை நின்று செஞ்சு தருவார். இந்த அளவுக்கு கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை மிக எளிதாக அந்த இடத்துல ஒரு மனுஷனை கொண்டு உட்கார வச்சிடும். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, யாக்கோபு 3:14 பாருங்கள். உங்கள் இருதயத்திலே கஷ்டப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதீர்கள், சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இந்த வசனத்தை நல்லா கவனிக்கணும். சத்தியத்தை நீங்கள் எந்த அளவுக்கு பின்பற்ற வேண்டுமோ, வேத புத்தகத்தை பின்பற்ற வேண்டுமோ, அதை நீங்க தூக்கி தூர வச்சுட்டு உங்க மனசுக்குள்ள நீங்க கசப்பான வைராக்கியம், விரோதம், பெருமை, இது எல்லாத்தையும் உங்களுக்குள்ள வச்சிருக்கீங்க. ஆகையினால்தான் நீங்க மனிதர்களை பின்பற்றுகிறீங்க. ஏனென்றால் உன்னுடைய இத்தனை குணாதிசயத்தையும் அப்படியே அங்கீகரிக்க கர்த்தர் ஒன்றும் மனிதர் அல்ல. ஆனா நீ வச்சிருக்கிற மனுஷன் வசனத்தை தூக்கி தூர போட்டுட்டு உன் காசை நம்பி நீ இருக்கிற கெட்ட காரியங்களை நல்ல காரியங்கள் என்று சொல்லி அப்படியே பெட்ஷீட் போட்டு மூடுகிற பழக்கத்தை வைத்திருக்கிறபடினால எந்த ஊழியக்காரன் உன் வீட்டுல வந்து கரெக்டா தீர்க்கதரிசனம் சொன்னா? நீ போன வாரம் செஞ்ச பாவத்தை எந்த ஊழியக்காரன் எச்சரிச்சான் உன் வீட்டுக்குள்ள வந்தவன்? நீ முந்தின வாரம் செஞ்ச திருட்டுத்தனத்தை எவன் எச்சரிச்சான்? ஒண்ணு அவன் கள்ள தீர்க்கதரிசி, இல்லன்னா அவன் நல்ல தீர்க்கதரிசியா இருந்தா உன் காசுக்கு பயந்து அவன் அந்த தீர்க்க தரிசனத்தை உன்கிட்ட சொல்லல. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இங்கே இயேசு கிறிஸ்து சொல்வதை பாருங்கள். மத்தேயு 23:2 வேதபாரகரும் பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார்கள். ஆமா, அவங்க இயேசுவை சந்தேக கண்ணோட பாக்குறாங்க. ஏன் சந்தேக கண்ணோட பாக்குறாங்க? அவங்க மோசே இருந்த அந்த ஸ்தானத்துல உட்கார்ந்துருக்காங்களா? மோசேயினுடைய ஆசனத்துல உட்கார்ந்து தங்கள் கரங்களிலே நியாய பிரமாணத்தை வைத்துக் கொண்டு இயேசுவை நியாயம் தீர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீங்க எந்த ஆசனத்துல உட்கார்ந்து இயேசுவை நியாயம் தீர்க்கிறீங்க? இயேசு தவறு என்று சொன்னதை உன் சபையிலே செய்ய வைத்துக் கொண்டு நீ எந்த ஆசனத்தில இருந்து இயேசுவை நியாயம் தீர்க்கிறாய்? எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நம்முடைய மனநிலை அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. நமக்கு ஒரு இயேசு தேவை. அந்த இயேசு என்னை கேள்வி கேட்காதவராக இருக்க வேண்டும். என் சபையின் சட்ட திட்டங்களை அவர் அங்கீகரித்துக் கொள்ள வேண்டும். நான் தவறு செய்யும் பொழுது அவர் என்னை தவறு செய்கிற மனிதன் என்று சொல்லாமல் என்னை நீதிமானாக வெளியே பிரபலியப்படுத்த வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளை, நீங்கள் யூதா 1:9 பாருங்கள். யூதா 1:9 பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயின் சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசின போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல்
கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்றான். இங்க ஒரு பெரிய சத்தியம் இருக்குது. இந்த யுத்தம் ஏன் நடைபெற்றது என்று தெரியவில்லை. ஆனால் கர்த்தர் இந்த மோசேயினுடைய சரீரத்தை அன்றைக்கு இஸ்ரவேலருக்கு கொடுக்கவில்லை. ஏன் கொடுக்கல? இந்த மோசேயினுடைய நியாய பிரமாணத்தை வைத்துக் கொண்டு 4000 ஆண்டுகள் கழித்தும் கூட இஸ்ரவேலர் அந்த நியாய பிரமாணத்தையும் மோசேயையும் மேசியாவுக்கு மேல் அவர்கள் வைத்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மோசேயின் சரீரம் மாத்திரம் கிடைத்திருக்குமே, ஆனால் அந்த இடத்துல அவங்க ஒரு பெரிய டெம்பிள் கட்டி மோசேயை கடவுளுக்கு இணையாக பேசியிருப்பார். அதே போல இன்னும் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்த எலியாவினுடைய சரீரத்தையும் கர்த்தர் அன்றைக்கு அந்த அவரோடு அலைந்த அந்த தீர்க்கதரிசிகளுக்கு அவர் கிடைக்க அனுமதிக்கல. அப்படி கிடைத்திருக்குமே ஆனால் அவர்கள் எலிசாவையும் அங்கீகரித்திருக்க மாட்டார். கர்த்தருடைய சித்தத்துக்கு இந்த சரீரங்கள் இந்த பூமியில கிடைப்பது தடையாக இருந்திருக்கும். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு கூட சில சபைகளிலே பரிசுத்த என்ற பட்டம் கொடுக்கிறார். அதற்கு அவர்கள் வாழும் போதும் அவர்கள் மூலம் அற்புதம் நடைபெற்றிருக்க வேண்டும், அவர்கள் மரித்த பின்பும் அவர்கள் மூலம் அற்புதம் நடைபெற்றிருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். மரித்த பிறகு எப்படி ஒரு மனுஷன் மூலம் அற்புதம் நடக்க முடியும்? வாழும்போது அவன் பரிசுத்தமான ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் நடந்திருக்கலாம். ஆனால் மரித்த பிறகு அவர் மூலம் எப்படி நடக்க முடியும்? ஆனால் நடந்தது என்று சொல்கிறார்கள். அந்த கல்லறையில போய் ஜெபித்தவர்களுக்கு அற்புதங்கள் நடந்தது என்று சொல்கிறார்கள். ஆனால் அதற்கு வேதத்தில் எந்த விதமான அத்தாட்சியும் கிடையாது. மனுஷன் முடிந்த பிறகு முடிந்து போனதுதான். இனி அந்த சரீரம் நியாய தீர்ப்பு நாளிலே மறு உருவம் பெற்று நியாய தீர்ப்புக்காக எழுந்திருக்கும். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இப்படிப்பட்ட வஞ்சகத்திலே ஜனங்கள் சிக்கி தவிக்கிறார்கள். ஏன் சிக்கி தவிக்கிறார்கள்? அவர்கள் கர்த்தரை பார்க்க தவறிவிட்டார். நீங்க கர்த்தரை பார்க்க பழகினாதான் ஏன் பொய் சொல்ல மாட்டா? நீ கர்த்தரை பார்த்தா தான் ஏன் விபச்சார பாவம் செய்ய மாட்டா? நீ கர்த்தரை பார்த்தா தான் ஏன் நீ உத்தமனா நடக்கணுங்கிற ஆசை உனக்கு வரும். நீ கர்த்தரை பார்க்கும் பொழுதுதான் உன்னுடைய அலங்கோலமான சரீரத்தை நீ பார்க்க முடியும். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். உன்னுடைய நற்கிரியைகளை பார்த்து திருப்தி அடையாது. கர்த்தர் தான் சொல்லணும் நீ நீதிமான்னு சொல்லி. நீனே உன் நற்கிரியைகளை விளம்பரப்படுத்தி கொண்டு நான் பரவாயில்ல அப்படின்னு உனக்கு நீயே சர்டிபிகேட் கொடுக்காத. 2 கொரிந்தியர் 10:18 பாருங்கள். 2 கொரிந்தியர் 10:18. தன்னைத்தான் புகழ்கிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். இதற்கு அத்தாட்சியாகத்தான் கர்த்தர் அந்த மலை பிரசங்கத்துல மத்தேயு 6 நாம் பார்க்கிறோம். தர்மம் செய்கிற காரியம், ஜெபம் பண்ணுகிற காரியம், உபவாசம் பண்ணுகிற காரியம், இந்த மூன்றையும் நீங்க விளம்பரப்படுத்தாதீங்க அப்படிங்கிற. ஆனால் அது அவ்வளவு எளிதாக ஜனங்களால் அதை விட முடியல. நான் இவ்வளவு நேரம் ஜெபிக்கிறேன், நான் இதுக்கெல்லாம் உபவாசம் இருக்கிறேன் அப்படின்னா தான் என்ன ஒரு பரிசுத்தவானாக சபை ஏற்றுக்கொள்ளும், என்னை சுற்றி உள்ள நண்பர்கள் அங்கீகரித்துக் கொள்வார்கள் என்ற எண்ணம் ஓடுகிறது. ஆனால் கர்த்தர் தெளிவாக சொல்லிவிட்டார், இந்த காரியங்கள் எனக்கும் உனக்கும் உள்ள தொடர்பு தானே ஒழிய, நீ மனிதர்களிடத்திலே நற்பெயர் வாங்குவதற்காக ஒரு காரியத்தை செய்வாயே ஆனால் உன்னுடைய பலன் இந்த பூமியிலேயே உனக்கு கிடைத்து விட்டது, உனக்கு பரலோகத்துல பங்கு கிடையாது என்று எச்சரிக்கிறார். நீங்கள் உபவாசத்தை குறித்து பாருங்க. யோவேல் 2:12-13 ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 13 நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அப்போ உங்க உபவாசத்துல உங்க இருதயம் கிழிக்கப்பட்டு ஒரு கண்ணீரோடு கூடிய ஒரு புலம்பல் வரணும். அப்ப அது அந்தரங்கமா தான் இருக்க முடியும். நீங்க ஆர்டிபிஷியலாக அந்த உபவாசத்தை நீங்க விளம்பரப்படுத்த முடியாது. நீங்க எந்த காரியத்துக்காக உபவாசம் இருக்கிறீர்களோ அந்த காரியத்துக்காக நீங்க உபவாசம் இருக்கும்போது உங்களையும் அறியாமல் உங்களுடைய இருதயத்திலிருந்து கண்ணீர் வெளிப்பட வேண்டும். சமீபத்துல ஒரு மிக அருமையான ஒரு நல்ல பரிசுத்தமான தேவ மனிதன், அண்ணன் நல்ல வயசு, இப்ப 80 வயசுக்கு மேல இருக்கும்.
ஒரு இடத்துல அவங்க செய்தி கொடுக்குறாங்க. அவர் அருகில் நின்ற ஒரு சகோதரர் சொல்கிறார், அவங்க ஒரு கண்ணாடி போட்டிருந்தாங்க. இரவு நேரம் செய்தி சொல்ல சொல்ல அவங்க கண்கள் வந்து கண்ணீர் தாரை தாரையாக ஓடுகிறது. மிக சாதாரணமான வாழ்க்கை வாழுகிற ஒரு மிகப்பெரிய பரிசுத்தவான். இன்னைக்கு அவங்களெல்லாம் யாருக்கும் தெரியாது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, உன்னுடைய நற்கிரியைகள் உனக்கும் தேவனுக்கும் தெரிந்தால் போதும். நீ காணிக்க கொடுக்கிறத நீ விளம்பரப்படுத்தக்கூடாது. உன் ஜெபத்தை நீ விளம்பரப்படுத்தக்கூடாது. சபையில உபவாசம் சேர்ந்திருப்பது நல்லது. ஆனால் அதிலே உன்னுடைய இருதயம் தேவனோடு இணைந்திருக்கிறதான்னு பார்க்கணும். தேவனுக்கு சில பாரங்கள் இருக்கிறது. அது உன்னுடைய பாரமாகி உன்னுடைய இருதயத்திலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக ஓடி வர வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீங்க அப்போஸ்தலர் 19:34 பாருங்க. அங்கே எபேசியருடைய தியானாளே பெரியவள்னு அந்த ஜனங்கள் கடந்து 2 மணி நேரமா கத்துறாங்க. எலியாவின் நாட்களிலே பாகாலின் தீர்க்கதரிசிகள் ஒரு பகல் முழுதும் கத்துறாங்க. இது வந்து பாகாலை பின்பற்றுகிற கூட்டம். ஆனா அந்த எலியா என்ன செய்யறாரு? எவ்வளவு சாதாரணமாக ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார், ஒரு பெரிய பலி செலுத்த போகிறார். ஆனால் கர்த்தரிடத்தில் எவ்வளவு சாதாரணமாக எவ்வளவு அமைதியாக பேசுகிறார். ஏனென்றால் அவர் கர்த்தரை தனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் கர்த்தரை தனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு தருகிற ஒரு நல்ல ஆசீர்வாதம் என்ன என்று சொன்னால், அவரை நீங்கள் உங்களுக்கு முன்பாக வைத்திருந்தால் நீங்கள் எளிதாக இந்த உலகத்தின் தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து கொள்ள முடியும். நிச்சயத்திலேயும் அவரோடு நீங்கள் வாழ முடியும். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, 2 நாளாகவும் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பாருங்க. 2 நாளாகவும் 16:9. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. நீ அவரையே பார்ப்பாயானால் உன்னுடைய உத்தம இருதயத்தை பார்த்து உனக்கு நன்மை செய்வதற்கு, உன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு கர்த்தர் எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்கிறார். தயவு கூர்ந்து அற்புதங்கள் அடையாளங்களையும் அதை செய்கிறவர்களுக்கு நேராக இருக்க உங்க பார்வையை விட்டு விலக்குங்கள். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, பிரபலியமான மனிதர்களை உங்கள் மண்ணிலையிலே கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை தகர்த்து அந்த மனிதர்களுக்கு கொடுத்திருக்கிறீர்களே, அதிலிருந்து உங்கள் பார்வையை விலக்குங்கள். உங்கள் நற்கிரியைகளுக்கு நேராக உங்கள் பார்வையை வைத்து அதன் மூலம் உங்களை நீங்கள் நீதிமான் என்று காட்ட முயற்சி செய்கிறீர்களே, அதிலிருந்து உங்களுடைய பார்வையை விலக்குங்கள். தீர்க்கதரிசிகளை உங்கள் முன்னிலையில வைத்து, தீர்க்க தரிசனங்களை உங்கள் முன்னிலையில வைத்து அதன் மூலம் உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்களே, அதிலிருந்து உங்கள் பார்வையை விலக்குங்கள். உங்கள் பார்வை ஜீவனுள்ள தேவனுக்கு நேராக இருக்கட்டும். எப்பொழுதும் அவரையே நோக்குங்கள். நீங்கள் பரிசுத்தமாவீர்கள். கர்த்தர் அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே உங்களுக்கு ஒரு நிலையான இடத்தை தருவாராக. ஆமென். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நாளின் மாலை வேளைக்காக நன்றி சுவாமி. இதுவரைக்கும் நாங்க உங்களுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை இந்த உலகத்துல சில அற்ப காரியங்களுக்கும் அற்ப மனிதர்களுக்கும் கொடுத்து விட்டோம். தயவு கூர்ந்து எங்களை மன்னி. ஒரு நாளிலே உங்களுடைய சாயலுக்கு ஒப்பான சாயல் எங்களுக்கு கொடுக்கப்படுமே, அதை நாங்கள் இழந்து போகக்கூடாது. இன்று முதல் எங்கள் முன்னிலையிலே நாங்கள் உண்மை வைத்திருக்கிற கிருபையினால் எங்களை நிரப்பும். அப்படி நாங்கள் வைத்திருப்போமே ஆனால் உமக்கு சித்தமில்லாத எந்த காரியத்தை நாங்கள் செய்ய மாட்டோம். உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க ராஜா. உம்மை மாத்திரம் பார்க்கிற அந்த கிருபையினால் இந்த இடத்துல வந்திருக்க ஒவ்வொருவரையும் நிரப்பும். வந்திருக்க ஒவ்வொருவர் மீதும் உடைய விசேஷத்தை ஆசீர்வதிக்கும் கரம் தொடட்டும்ப்பா. சோர்வோடு இருக்கிற பிள்ளைகள், தேவையோடு இருக்கிற பிள்ளைகள் எல்லாருடைய தேவைகளையும் கர்த்தர் சந்தியும். ஆண்டவரே, இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். அருமையான TLC திருச்சபை குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பீராக. ஊழியக்காரருடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. கிருபையின் கரம் ஒவ்வொருவரோடு இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமென்.